உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/8/2026 திங்கட்கிழமை, சித்திரை நட்சத்திரம். மிதுனத்தில் புதன் எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும், மிக மிக நன்றாக இருக்கும். 5-6 வழிகள் இருக்கின்றன. அதில் ஏதோ ஒரு வழிதான் நம்முடைய இலக்கிற்கு அழைத்து செல்லும் வழி. அந்த வழியை கண்டுபிடிக்க நாம் படாத போது படுவோம், கஷ்டப்படுவோம். ஆனால் இவர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். வெற்றி இலக்கை விரைவாக கண்டுபிடிக்கும் ஒரு ஆற்றல் இவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் வைத்த குறி தப்பாது. விவரிக்க முடியாத ஒரு நுண்ணறிவு இவர்களுக்கே தெரியாமல் இவர்களுக்கு உள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. நம்முடைய மூளையின் செயல்பாடு எந்த அளவு இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் யாரும் இல்லை, முழுமையாக பயன்படுத்தியவரும் யாரும் இல்லை. விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் கற்றது கொஞ்சம், அறிய வேண்டியது ஏராளம். அப்படி அறிய வேண்டிய ஏராளமான அந்த கணக்கில் தான் இதுவும் வரும். இவர்களது புத்தி அலாதியானது. ஒரு விஷயத்தை உற்று நோக்கும்போது அதில் எது சரி எது தவறு என்பது இவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. புதனின் பெருமை அது. அந்த பெருமை இவர்களுக்கு உண்டு. ஆகவே இவர்களது கணிப்பு மிக மிக சரியாக இருக்கும். இவர்கள் காட்டும் பாதை கஷ்டம் போல் தோன்றினாலும், ஏற்றமாக இருக்கிறது என்று நினைத்தாலும் அது நம்மை உயர்த்தும் ஏணியாக இருக்கும். ஆக சரியான வழிகாட்டிகள். யாருக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று இவர்கள் செய்தால் அதனால் உச்சகட்ட பலனை அவர்கள் அடைவார்கள். ஆக மிதுனம் என்ற இடத்தில் புதன் இருந்தால் புத்தி உள்ளவன் பலவான் என்பது போல் தனது புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை இவர்கள் படைப்பார்கள். அடுத்து கடகத்தில் இருந்தால், கடகத்தில் இருந்தால் 10 வேலை செய்வதாக இருந்தால் ஒரு 3 வேலை வெற்றியை கொடுக்கும், 7 வேலை வெற்றியை கொடுக்காது என்று காட்டுகிறது. இதற்கு என்ன காரணம்? காரணத்தை முதலில் நாம் கண்டுகொள்ள வேண்டும். என்ன காரணம்? இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முடிவெடுத்து தொடங்கிய பின் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்கிறார்கள். பாதி செய்து கொண்டிருக்கும் போது ஏன் இப்படி செய்தால் என்ன என்று தடம் மாறுகின்றார்கள். இந்த தடம் மாறுவதுதான் இவருடைய தரத்தையே குறைத்து விடுகிறது. இவர்கள் செய்ய வேண்டியது எண்ணி துணிக கர்மம். துணிந்தபின் எண்ணுவது இழுக்கு. ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசியுங்கள், தப்பில்லை. ஆனால் காரியத்தில் இறங்கிவிட்ட பிறகு எடுத்த முடிவை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றாமல் இருந்தால் உங்களது வெற்றி நிச்சயம். அன்பர்களே, கடகத்தில் புதன் இருந்தால் தனது புத்திசாலித்தனத்திலே செய்யும்போதே அதில் நாம் ஏற்படுத்துகின்ற ஒரு மாற்றத்தால் நாம் கெட்டுப்போகின்றோம். எடுத்த முடிவை மாற்றாத அளவுக்கு செயல்பட்டால் வெற்றியை காணலாம் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். விசாகம், கேட்டை, திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, செல்லும் பாதையை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு மாறிய பிறகு சிறிது கஷ்டம் கண்டு அதன்பின் இலக்கை அடைவீர்கள். டேக் டைவர்ஷன் இருக்கிறதல்ல, அதுபோல் பாதையை மாற்ற வேண்டிய அவசியம், சற்று சிரமம், முடிவில் வெற்றி. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை அனைத்தும் கிட்டும். மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்களை சூழும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் நம்பிக்கை வைத்து கடும் முயற்சி செய்து எடுத்த காரியத்தில் நன்மையை பெறும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, தனக்கு வேண்டியவர்களிடம், குடும்பத்தாரிடம், நண்பர்களிடம், வேலை செய்யும் இடத்தில் இங்கெல்லாம் சொல்ல வேண்டிய நன்மையை நீங்கள் சொல்ல வேண்டிய நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை அடுத்தவர் வாழ்வை பிரகாசமாக செய்யும். நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் லட்சிய பயணத்தில் என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன இடையூறுகள், என்னென்ன நஷ்டங்கள் இருக்கும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கின்றன. அந்த செயல்கள் 2 வகைப்படும். ஒன்று பேச்சளவில், மற்றொன்று செயலளவில். பேச்சிலும் செயலிலும் நாளைய நன்மைக்காக சில மாறுதல்களை ஏற்படுத்தி கொள்ளும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. அந்த லாபத்தை பெறுவதற்கு கஷ்டமும் உண்டு. கஷ்டப்பட்டாலும் லாபம் உண்டு. எனவே நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு செயலினை செய்கின்றீர்கள். அந்த செயல் புத்திசாலித்தனமானதா? ஆம், புத்திசாலித்தனமானது. வேறு ஏதேனும் சிறப்பு உண்டா? உண்டு. என்னது? அந்த வேலையால் இன்று மட்டும் அல்ல, இன்னும் பல நாட்களுக்கு நன்மை கிடைக்கும். அத்தகைய ஒரு வேலையை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களால் ஒரு காரியம் நடத்தப்பட்டு அந்த காரியத்தினால் கிடைக்கும் வெற்றியை இன்னும் பல காலம் அனுபவிக்க இருக்கின்றீர்கள். இன்று உங்கள் திறமையாகட்டும், தன்மை பெருந்தன்மையாகட்டும் போற்றுதலுக்கு உரியது.
ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது முயற்சி ஒரு புது முயற்சி. நேற்று வரை நீங்கள் திட்டமிட்டிருந்தது வேறு. ஆனால் இன்று காலை திடீரென ஒரு எண்ணம் உதயமாகி இதுதான் சரியான வழி என்று உங்கள் உள்ளுக்குள் ஒரு குரல் ஒலித்து தட்ட முடியாமல் அதன்படி நடந்து நன்மையை அனுபவிக்கும் நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள், ஆதரவு தரும் நாள். சிலருக்கு அவர்களது கஷ்டத்தை போக்குகின்ற வகையில் உற்சாகமூட்டும் வகையில் பேச்சாலும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்கள் மனம் மகிழும்படி பார்த்து கொள்வதாலும் அவர்களை நீங்கள் நல்ல முறையாக கவனித்து கொள்ளும் நாளாக, ஒரு புண்ணியத்தை அரங்கேற்றும் நாளாக காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.